இரட்டை காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலை மதுரை கூலவாணிகன் சீத்தலச்சாத்தனார் எழுதியது. தண்டமிழ் ஆசான் என குறிக்கப்படுபவர். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. மணிமேகலை என்பது ஒரு புத்த சமய காப்பியம். மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்று நாம் சொன்னாலும் அப்படி சொல்லக்கூடாது என்று வாதிட்டவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். இந்நூலுக்கு மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படுகிறது. 4286 அடிகளை கொண்டது. பாடல்கள் அல்ல, அடிகள். 4286 அடிகளை கொண்டது. சிலப்பதிகாரம் போலவே 30 காதைகள் கொண்டது. ஆனால் சிலப்பதிகாரம் போல காண்ட பிரிவும் கிடையாது. சிலப்பதிகாரம் போல ஒவ்வொரு காதையினுடைய இறுதியில் வெண்பாக்களும் மணிமேகலையில் இல்லை. 14 காதைகள் ஆசிரியருடைய மறைக்கூற்றாகவும் நேரேஷனாகவும், 16 காதைகள் ஒரு பாத்திரத்தினுடைய கூற்றாகவும் இருக்கின்றன. மொத்தம் 30 காதைகள். காண்டு பிரிவு இல்லை. பெண்தான் வீடு பேருக்கு வழிகாட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். பெண்ணையே வீடு பேருக்கு வழிகாட்ட சொல்லும் நூல். முதல் சமய காப்பியமும் மணிமேகலை தான். அதே போல பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் நூலும் இந்த மணிமேகலை தான். பசிப்பினியை பாவி என்று அறிவித்து பசிப்பினியை தீர்க்க அறைகூவல் விடுக்கும் முதல் காப்பியமும் மணிமேகலை தான். சிவபிரகாசர் திருவங்கைக்கோவையில் இந்நூலை பெரிதும் பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட மணிமேகலையை பற்றி ஒரு சிறு குறிப்பு தான் நான் சொல்லியிருக்கின்றேன். இதை பற்றி நீங்கள் ஆழமாக படிக்கும் பொழுது இன்னும் நிறைய வினாக்கள் உங்கள் மனதிலே தோன்றி அதற்கான விடையையும் பதிவிட முடியும். நன்றி, வணக்கம்.